ஆவியின் சிந்தை ஜீவன், ஆவியின் சிந்தை சமாதானம், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. பாருங்க, தேவனுக்கு விரோதமான ஒரு பகையை ஏற்படுத்தியது என்னது? சுயமா யோசிக்கிறது. சுயமா யோசிக்காதீங்க, அவரோட இணைஞ்சு அவர் உங்களுக்கு சொல்லி தருவார். வழி இதுவே, இந்த வழியில நட, இப்படி போ, இப்படி போன்னு சொல்லி உங்களுக்கு ஒண்ணுனா சொல்லி தருவார். சகலத்தையும் அவர் சொல்லி தர அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். மாம்சத்திற்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். பாருங்க, சுயமா நீங்க யோசிச்சீங்கன்னா நீங்க கடவுளுக்கு பிரியமானவர்களா இருக்க முடியாது, தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாது. இன்னைக்கு சொல்றேன், மாம்ச சிந்தை மறைவதாக இயேசுவின் நாமத்துல எல்லா பிள்ளைகளுடைய மாம்ச சிந்தைகள் மறை. சுயமா நான் யோசிக்கவே மாட்டேன். எல்லாம் என் அப்பா எனக்கு சொல்லி தரதை மட்டும் தான் நான் யோசிப்பேன். அவர் எனக்கு சொல்லி தருவார், நான் செய்வேன். அவரோட பேசுங்க. அவர்கிட்ட பேசுறது ரொம்ப ஈஸி. நீங்க என்ன நினைச்சிட்டீங்கன்னா அவர்கிட்ட பேசுறது ரொம்ப கஷ்டம் நினைச்சிட்டு அவர்கிட்ட பேசுறது ரொம்ப ஈஸி. நீங்க உங்க வாயில பேசுங்க, உங்க இருதயத்துல அவர் உங்களுக்கு சொல்லிட்டே இருப்பார். அதை கேட்கிற நிலைமையில நீங்க வாங்க. மெடிடேஷன், அமைதியா உட்கார்ந்து, அப்பா இந்த சூழ்நிலை நான் என்ன செய்யணும் எனக்கு சொல்லித்தாங்க. இந்த கடன் பிரச்சனை இருக்குது, அவர் எப்படி தெரியுமா சொல்லி தருவார்? அந்த ரங்கத்தில் பார்க்கிற பிதா வெளியரங்கமா. இப்ப உங்களுக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் கடன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனா இந்த 10 லட்சம் ரூபாய் கடன் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயற்கைக்கு மேற்பட்ட ஏதோ ஒண்ணு செஞ்சு உங்க கடன் பிரச்சனையை மாட்டி தந்துருவார். இந்த நோய் இது எனக்கு மரணத்துக்கு ஏதுவான நோய், இனி நான் எழும்பவே முடியாது, இனி நான் எழும்பிடவே மாட்டேன், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. தாவீது ஒரு வாட்டி சொல்றாரு, ஆண்டவரே சவுல் என்ன கொன்றுவான், இனி என்னால முடியவே முடியாது. அந்த மலையில எல்லாரும் சுத்தி வந்துட்டாங்க, ஒண்ணுமே செய்ய முடியாது. தாவீதை சுத்தி வந்துட்டாங்க. ஆனா திடீர்னு சவுல்கிட்ட சொல்றாங்க, பெலிஸ்தர்கள் நம்ம தேசத்துல படையெடுத்து வராங்கன்னோட தாவீதை விட்டுட்டு போயிட்டான். சொல்றாங்க, இதே மாதிரி தான் அநேக சூழ்நிலை சுத்து போட்டு வந்துட்டாங்க, உங்களை சுத்திட்டாங்க, ஒண்ணுமே செய்ய முடியாது. அன்னைக்கு எலிசாவை சுத்தி எல்லாரும் வந்துட்டாங்க. ஆனா எலிசாக்கு பின்னாடி அக்கினி ரதமும் அக்கினி குதிரையுமான அநேக தேவ தூதர்கள் நின்றார்கள். இன்னைக்கு உங்களுக்கு தெரியாமலே உங்களை சுத்தி தேவ தூதர்கள் நிக்கிறாங்க, உங்க பிள்ளைங்களை சுத்தி தேவ தூதர்கள் நிக்கிறாங்க. கவலைப்படாதீங்க, ஒருத்தர் உங்களை தொட முடியாது. ஒரு வழியாய் வருவார்கள், 7 வழியாய் ஓடி போவார்கள். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காது, எதுவும் வாய்க்காது. என் கூட அப்பா இருக்காரு, என் கூட என் தேவன், என் சைடு, மை சைடு. ஜீசஸ் இஸ் மை சைடு. அவர் என் பக்கத்துல இருக்கிறாரு, என் வலது பக்கத்துல இருக்கிறார். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10000 பேர் விழுந்தாலும், உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10000 பேர் விழுந்தாலும். பாருங்க, கொரோனால எத்தனையோ பேர் விழுந்துட்டான், கொரோனால எத்தனை பேர் இறந்துட்டாங்க? 1000 பேர் 10000 பேர். உன் பக்கத்தில் 1000 பேர் உன் வலது புறத்தில் 10000 பேர் விழுந்தாலும் ஆண்டவர் சொல்றாரு, அது உன்னை அணுகாது. யார் யாருக்கு என்ன நடந்திருக்கும், எப்படினாலும் நடந்திருக்கும், எனக்கு நடக்காது, எனக்கு நடக்காது. உன் பக்கத்தில் 1000 பேர் உன் வலது புறத்தில் 10000 பேர் விழுந்தாலும் எனக்கு அணுகாது. உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு, உங்க பாத கல்ல இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கரங்களில் ஏந்தி கொண்டு போவார். தேவ தூதர்கள் உங்க கரங்களில் ஏந்தி கொண்டு போவார்கள். கவலைப்படாதீங்க.